In this video lecture, we are going to see about the reciprocity theorem, which is also one of the easiest theorem among the network theorem analysis. And the reciprocity theorem for DC circuit we are going to see. Let us directly move into the statement or definition. In any linear network containing a linear, that is bilateral linear resistances and energy sources, அதாவது bilateral linear resistances, okay, and energy sources, இது energy sources. The ratio of a voltage V introduced in one mesh to the current in any second mesh, அதாவது V in ஒரு மெஷ்ல உள்ள வோல்டேஜ் அதர் மெஷ் இன்னொரு மெஷ்ல உள்ள கரண்ட், ஓகேவா, இன்னொரு மெஷ்ல உள்ள கரண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து I2, இது வந்து I1 வச்சுக்கோங்க, ஓகேவா. அதர் மெஷ்ல உள்ள கரண்ட் எனி செகண்ட் மெஷ், அதாவது ஏதாச்சும் ஒரு மெஷ்ஷோட கரண்ட் இஸ் சேம் as the ratio obtained if the positions of V and I are interchanged and other voltage sources are being removed, ஓகேவா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இதான் வந்து டெஃபினிஷன், அப்படி தானே. இப்போ V1ங்கிறது வந்து இந்த மெஷ்ஷோட வோல்டேஜ் சோர்ஸ் டிவைடட் பை அதோட ரேஷியோ, அந்த இன்னொரு மெஷ்ஷோட கரண்ட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இன்னொரு மெஷ்ஷோட வோல்டேஜ் சோர்ஸ், ஓகேவா, வோல்டேஜ் சோர்ஸ் டிவைடட் பை அந்த இன்னொரு மெஷ்ஷோட கரண்ட், ஓகேவா. அதாவது V2 டிவைடட் பை I1, இது வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. அதான் வந்து டெஃபினிஷன் ஃபார் ரெசிப்ரோசிட்டி தியரம். The reciprocity theorem leads to a definition of the transfer resistance RT, where V is the voltage in mesh 1 and I is the current in any second mesh, ஓகேவா. அதாவது RT12 அதே மாதிரி RT21 ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இது வந்து டிரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. அது வந்து RT12னா ஒன்றும் இல்லை. இப்போ RT12னா ஒன்றுங்கிறது வந்து வோல்டேஜின் ஒரு மெஷ்ல உள்ள வோல்டேஜ் சோர்ஸ், ஓகேவா. இப்போ 2ங்கிறது வந்து கரண்ட் இன் த எனி செகண்ட் மெஷ், ஓகேவா. அதே மாதிரி இங்கே 2-1 கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 2ங்கிறது வந்து வோல்டேஜ் இன் த ஒன் மெஷ், அதாவது இன்னொரு மெஷ்ல உள்ள வோல்டேஜ், ஓகேவா. அதே மாதிரி கரண்ட் இன் த ஒன்றுங்கிறது வந்து கரண்ட் இன் எனி செகண்ட் மெஷ், அதான் சொல்கிறாங்க. இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் இந்த ரேஷியோ. இப்போ இந்த சர்க்யூட்டில் வந்து இந்த ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஓகே. அதுக்கு நம்ம ப்ரூஃப் பார்ப்போம். அதாவது இன்னும் சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது நான் ஒரு சிம்பிள் ஒரு சர்க்யூட் டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். சர்க்யூட் டயக்ராம் வித் 2 லூப் வந்து ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இது வந்து Vன்னு வச்சுக்கோங்க. V இங்கே வந்து கரண்ட் I வந்து I இருக்குது. இப்போ இங்கே வந்து I1 ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. இப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இது வந்து R1, இது R2. இப்போ நீங்கள் இந்த சர்க்யூட்டை அப்படியே வச்சுட்டு இப்போ நீங்கள் I1 வந்து ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 ஆம்ஸ் இருக்குது அப்படின்னா 2 ஆம்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. இது வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்ச வேல்யூ, ஓகேவா. இதை சிம்பிளை பண்ணி கண்டுபிடிச்ச வேல்யூ அப்படின்னா இந்த சர்க்யூட்டை இப்படி வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சாலும் இஸ் ஈக்குவல் டு, இஃப் சப்போஸ் இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி, ஓகேவா, இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி அதை இங்கே அந்த வோல்டேஜ் சோர்ஸ் இங்கே கொண்டு வந்துட்டேன் வோல்டேஜா, ஓகேவா. இது வந்து R2, இது R1. இப்போ நீங்கள் இப்படி கண்டுபிடிச்சாலும் ரெண்டோட வேல்யூவும் அந்த கரண்ட், ஓகேவா. இதுலேயே இப்போ ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னவா இருக்கும், இது I1 வச்சுக்குவோம், I1, ஓகேவா. இட் இஸ் ஈக்குவல் டு 2 ஆம்ஸ். இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க, ஓகேவா. அதாவது பொசிஷன் ஆஃப் அந்த வோல்டேஜ் எனர்ஜி சோர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் அந்த ரேஷியோ வந்து இந்த பர்டிகுலர் கரண்ட் ஃப்ளோ வந்து சேமாக தான் இருக்கும், ஓகேவா. அதான் வந்து டெஃபினேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்மளுக்கு வந்து இந்த எனர்ஜி சோர்ஸோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆனாலும் இன்டர்சேஞ்ச் ஆனாலும், ஓகேவா, அந்த பிரான்ச்சோட வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் இஸ் சேம், ஓகேவா. அதாவது வந்து மெயின் டெஃபினிஷன். இப்போ இதுக்கு ப்ரூஃப் பார்ப்போம். அதாவது நம்ம இந்த RT12 ஈக்குவல் டு RT21க்கு வந்து ப்ரூஃப் பார்ப்போம். டு கால்குலேட் RT12, V2 வந்து நம்ம 0 ஆக்கிறோம், ஓகேவா. V2 0 ஆக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸ்டார்ட் பண்ணால் இந்த மாதிரி நம்மளுக்கு சர்க்யூட் டயக்ராம் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா RT12 இஸ் ஈக்குவல் டு V1 டிவைடட் பை I2 நம்மளுக்கு தெரியும். V1 டிவைடட் பை I2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ V1 இது வந்து I2, ஓகேவா. I2 வந்து இது. இப்போ இதுக்கு நம்ம தேவை அப்படின்னா நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு R ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும். R ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா இது R3. R ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா R1 + R2 which is in parallel with R3, ஓகேவா.
அதுக்கப்புறம் வந்து R1 ப்ளஸ் R2 R3 வந்து பேரலனா R1 R2 R3 டிவைடட் பை R2 ப்ளஸ் R3. நெக்ஸ்ட்டு V1 டிவைடட் பை I1 ஈக்குவல் டு R ஈக்குவலன்ட் அப்படி தானே. இப்போ V1ம் I1ம் வந்து டிவைடட் பை ஈக்குவல் டு R ஈக்குவலன்ட் அப்படி தானே. V1 டிவைடட் பை I1 ஈக்குவல் டு R ஈக்குவலன்ட். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, R ஈக்குவலன்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, I2 தேவை. V1 வந்து கண்டுபிடிச்சாச்சு, ஓகேவா. V1 இதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம், இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நம்ம V1 கண்டுபிடிச்சிடலாம். I2 நம்மளுக்கு தேவை. I2 எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ I2 நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we can use current division technique, ஓகேவா. கரண்ட் டிவிஷன் யூஸ் பண்ணோம்னா I2 டோட்டல் கரண்ட் I1 நம்மளுக்கு தெரியும் அப்படி தானே. I1 தெரியும், I1 டோட்டல் கரண்ட் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கரண்ட் த்ரூ R2 கண்டுபிடிக்கணும் அப்படி தானே. I2ங்கிறது வந்து கரண்ட் த்ரூ R2, இது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் தானே, இது வழியாக ஃப்ளோ ஆகி தான் இங்கே கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்படிங்கிறப்ப R2 கண்டுபிடிக்கணும்னா we have to consider the opposite, the resistance opposite to the R2 resistor, ஓகேவா. ஆப்போசிட் டு அது R2 ரெசிஸ்டர்னா என்னது, R3, ஓகேவா. R3 டிவைடட் பை R2 ப்ளஸ் R3, R2 ப்ளஸ் R3. நம்ம இதுக்கு நம்ம சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா இப்போ I1க்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா V1 டிவைடட் பை R ஈக்குவலன்ட் போடலாம், ஓகேவா. V1 டிவைடட் பை R ஈக்குவலன்ட் போடுறோம். V1 டிவைடட் பை R ஈக்குவலன்ட் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு R3 டிவைடட் பை R2 ப்ளஸ் R3. இதை நீங்கள் ஃபர்தர் வந்து சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா R ஈக்குவலன்ட் வேல்யூ தான் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ R ஈக்குவலன்ட் அதெல்லாம் வேல்யூ பார்த்தீங்கன்னா இதான் வேல்யூ. R2 ப்ளஸ் R3 வந்து நான் கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு R2 ப்ளஸ் R3 இருக்குது. இப்போ இங்கே R ஈக்குவலன்ட் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா மேலே இங்கே R2 R3 வந்துடும், ஓகேவா. இப்போ இங்கே அந்த R2 R3 வந்து கேன்சல் ஆயிரும். இது ரெண்டும் கேன்சல் ஆனோடனே R3 டிவைடட் பை R1 R2 ப்ளஸ் R2 R3 ப்ளஸ் R1 R3 இந்த மாதிரி கிடச்சிடும், ஓகேவா. I2 நெக்ஸ்ட்டு RT12 நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி தானே. அதோட ஃபார்முலா என்னது, V1 டிவைடட் பை I2. அதுக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா V1 வந்து இந்த V1 வந்து கேன்சல் ஆயிரும், ஓகேவா. இந்த V1 கேன்சல் ஆகி இந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். நீங்கள் பேரலாக வந்து டிரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா you will correctly obtain the derivation, ஓகேவா. Next we have to calculate the RT21. For that we have to make V1 equal to 0, ஓகேவா. V1 0 ஆகிக்கணும், அதாவது ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுறோம் அப்படின்னா which is equivalent to 0. We have to consider V2. இப்போ V2 கன்சிடர் பண்ணி நம்ம பண்ணுறோம்னா இங்கே வந்து இது வர்றது வந்து I2, ஓகேவா. I2 இது வந்து I1, ஓகேவா. I1 இப்போ இது அதே சேம் ப்ரொசீஜர் தான், ஓகேவா. R ஈக்குவலன்ட் கண்டுபிடிங்க, R ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்ச பிறகு V2 டிவைடட் பை, அதாவது இங்கே V2 டிவைடட் பை I1, ஓகேவா. V2 டிவைடட் பை I1 ஈக்குவல் டு R ஈக்குவலன்ட் கண்டுபிடிச்சோம்னா இந்த மாதிரி கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து டு கால்குலேட் I1 கரண்ட் டிவிஷன் டெக்னிக் இஸ் யூஸ்ட், ஓகேவா. கரண்ட் டிவிஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறோம். I1 தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேவா. இதுதான் I1. இப்போ இது வழியாக பவர் கரண்ட் I1னா டோட்டல் கரண்ட் வந்து I2 நம்மளுக்கு தெரியும், ஏன்னா அந்த சோர்ஸ்லேருந்து வர கரண்ட் அப்படி தானே. I2ங்கிறது தெரியும். நெக்ஸ்ட் வந்து R1 வழியாக ஃப்ளோ தான் கண்டுபிடிக்கணும். R1க்கு பேரலாக உள்ள ரெசிஸ்டன்ஸாக எடுப்போம், R3 டிவைடட் பை R1 ப்ளஸ் R3. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா V2 I2க்கு பதில், ஓகேவா. ஆக்சுவலாக இது I2, ஓகேவா. இது வந்து I1 மென்ஷன் பண்ணியிருக்கோம், இது I2. V2 டிவைடட் பை I2, இது I2க்கு பதில் இதை ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், V2 டிவைடட் பை R ஈக்குவலன்ட். V2 டிவைடட் பை R ஈக்குவலன்ட் வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா you will get RT21 is equal to V2 divided by I1, ஓகேவா. கிடச்சிரும். ரெண்டு எக்ஸ்பிரஷனையும், இப்போ இந்த எக்ஸ்பிரஷனையும் இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். இது வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க, இதை வந்து ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க. ரெண்டு எக்ஸ்பிரஷனை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா which is similar, ஓகேவா, சேம். thus the theorem is proved, ஓகேவா. that is the network which satisfies the equation 3 is said to be bilateral, ஓகேவா. அதாவது எந்த நெட்வொர்க் வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதோ தென் இட் இஸ் பைலேட்டரல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு சம் லிமிடேஷன்ஸ் இருக்குது. ரெசிப்ரோசிட்டி தியரமுக்கு லிமிடேஷன் இருக்குது. எப்படின்னா இது வந்து நம்ம வந்து ஒன்லி பைலேட்டரல் லீனியர் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். நம்ம ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம், அப்படி தானே. பைலேட்டரல் லீனியர் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும், பைலேட்டரல் லீனியர் ரெசிஸ்டன்ஸ். பட் it is not applied to, cannot be applied to semiconducting devices. That is, the circuit contains other semiconductor devices இருந்துச்சுன்னா இருந்தது அப்படின்னா the circuits may not be bilateral and the reciprocity theorem may not be applied. The reciprocity theorem fails. Okay, அதுதான் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. This is one of the main limitations of reciprocity theorem.
ஓகேவா. இது நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இதை அப்படியே நம்ம ஒரு ப்ராப்ளமாக வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா யூ வில் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் நம்பர் 1, in the network shown in figure find the current in the 8 ohm resistor and verify the reciprocity theorem. அதாவது பார்த்தீங்கன்னா 8 ohm resistor வழியா ஃப்ளோ வர கரண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சிட்டு அதில் நம்ம என்ன பண்ணோம்னா ரெசிப்ரோசிட்டி தியரமை வெரிஃபை பண்ணுறோம். இப்போ இதில் நம்ம டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது வந்து இந்த வோல்டேஜ் சோர்ஸ் வந்து இஸ் பேரலல் வித் இந்த 3 ரெசிஸ்டருக்கு வந்து பேரலாக தான் இருக்குது. அப்படி தானே, இந்த 3 ரெசிஸ்டர் பேரலாக இருக்குது. அப்போ பேரலாக ஒரு சர்க்யூட் பேரலாக இருந்துச்சுன்னா வோல்டேஜ் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். ஓகேவா. பேரலில் வந்து பேரல் சர்க்யூட்டில் வந்து வோல்டேஜ் சேம். அப்போ இந்த 40 வோல்ட் வந்து 10 வோல்ட் அக்ராஸும் 40 வோல்ட் தான் இருக்கும், 20 வோல்ட் அக்ராஸும் 40 வோல்ட் தான் இருக்கும், 8 ஓம் அக்ராஸாக 40 வோல்ட் தான் இருக்கும். ஓகேவா. அப்போ we can directly calculate current through the 8 ohm ரெசிஸ்டருங்கிறது வந்து voltage divided by resistance 40 divided by 8 is equal to 5 ampere. ஓகேவா. அதே மாதிரி current through 10 ohm ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா 40 divided by 10 which is 4 ampere. அதே மாதிரி current through 20 ohm ரெசிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 divided by 20 which is equal to 2 ampere. On changing the voltage source to the 8 ohm branch, இப்போ 8 ohm பிரான்ச்சுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து என்ன கேட்டிருக்காங்க, நம்ம வந்து கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம், இருந்தாலும் வந்து we have to verify the reciprocity theorem. அப்போ நம்ம ரெசிப்ரோசிட்டி தியரம் வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வோல்டேஜ் சோர்ஸ் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்துகிட்டு போய் இங்கே வந்து சீரீஸ் வித் த 8 ohm ரெசிஸ்டர் அந்த பிரான்ச்சில் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணால் இந்த மாதிரி எனக்கு சர்க்யூட் கிடைக்குது. இப்போ நீங்கள் வந்து கால்குலேட் த கரண்ட் த்ரூ 8 ohm ரெசிஸ்டர் வந்து கால்குலேட் பண்ணுங்க. எப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஷார்ட் பண்ணியிருந்ததுன்னா இங்கே வந்து வோல்டேஜ் எப்படி இருக்கும்? இஸ் ஈக்குவல் டு 0. அப்படி தானே. இப்போ இங்கே வோல்டேஜ் 0 அப்படின்னா இங்கே எப்படி என்ன இருக்கும்? வோல்டேஜ் இஸ் 0. ஓகே. அதே மாதிரி இங்கே எப்படி இருக்கும்? வோல்டேஜ் இஸ் 0. அப்போ டோட்டலாக வந்து எப்படி இருக்கும்னா சர்க்யூட் வந்து இவ்வளோ தான் இருக்கும். அதாவது 8 ohm ரெசிஸ்டர் 40 வோல்ட்டு இப்படி தான் இருக்கும். அந்த எல்லா ரெசிஸ்டரும் வந்து நெக்லெக்ட் ஆயிரும் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஓகேவா. 8 ohm 40 வோல்ட் இவ்வளோ தான் சர்க்யூட் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி சர்க்யூட் வந்து வோல்டேஜ் சோர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இப்படி தான் சர்க்யூட் வரும். இப்படி சர்க்யூட் வந்துச்சுன்னா இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாமா கரண்ட் வந்து இப்போ 8 ohm வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் எனக்கு என்ன வரும்? அப்போ இந்த டோட்டல் ட்ராப் இங்கே தான் இருக்கும். அப்போ 40 divided by 8 which is equal to 5 amps. இதே இது பார்த்தீங்கன்னா கரண்ட் த்ரூ இந்த I10 ohm 20 ohm பார்த்தீங்கன்னா 0 பிகாஸ் இட் இஸ் ஷார்ட் சர்க்யூட்டட். ஓகேவா. ஷார்ட் சர்க்யூட் ஆனால் வோல்டேஜ் 0, அதனால் வந்து current value is 0. Okay. This is one of the main important problem. Next one is in the circuit of figure find I3 and verify the reciprocity theorem. இதுவும் அதே மாதிரி தான். ஓகேவா. வந்து I3 வந்து கண்டுபிடிங்க. I3 கண்டுபிடிச்சிட்டு இங்கே இருக்குது வோல்டேஜ் சோர்ஸ். ஓகேவா. வோல்டேஜ் சோர்ஸ் இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் I3 கண்டுபிடிங்க. I3 கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணணும்னா I3 வந்து மெஷ் அனாலிசிஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இப்போ இந்த வோல்டேஜ் சோர்ஸ் என்ன பண்ணுங்கன்னா இங்கே கொண்டு வந்துடுங்க. ஓகேவா. ரெண்டாவது ஃபஸ்ட்டு I3 கண்டுபிடிச்சிருங்க. மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி I3 கண்டுபிடிங்க. இப்படியே இந்த சர்க்யூட்டை அப்படியே வச்சு வந்து கண்டுபிடிங்க. இந்த சர்க்யூட்டை அப்படியே வச்சு கண்டுபிடிங்க. I3 கண்டுபிடிங்க. யூஸ் மெஷ் அனாலிசிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி சோர்ஸை வந்து இங்கே கொண்டு போயிருங்க. இங்கே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை எப்படி எடுத்துக்கோங்கன்னா I1 I2 I3ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா மறுபடியும் I3 கண்டுபிடிங்க. இது வந்து I3. இப்போ ஓகேவா. இது வந்து I3. இந்த இடத்துல இந்த I3 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது மெஷ் அனாலிசிஸில் கண்டுபிடிங்க. போத் ஆர் ஈக்குவல். ஓகேவா. ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். அதான் வந்து கான்செப்ட். இப்போ நீங்கள் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணியாச்சு. மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி வந்து 2 ஆம்பியர் உங்களுக்கு கரண்ட் கிடைக்குது. நீங்கள் வீடியோ வந்து பாஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபரிங் இந்த பேட்டரி பிரான்ச் டு 2.75 ohm 2.75 ohm வந்துருச்சு. ஓகேவா. இங்கே இல்லை, இங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இது வந்து I1, இது I2, இது I3. அங்கே வந்து எப்படி இருந்துச்சு? இது வந்து I1, இது I2, இது I3. அதாவது I1 I3 மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா. அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் I3 கண்டுபிடிச்சிங்கனாலும் 2 ஆம்பியர். therefore வெரிஃபைஸ் த ரெசிப்ரோசிட்டி தியரம். நெக்ஸ்ட் வந்து சிமிலராக இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான். இது வழியாக இந்த I2 வழியாக போகிற கரண்ட்டு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா I3 கண்டுபிடிக்கணும். இது I3ன்னு எடுத்துருக்கோம். I3 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா I3 இஸ் 1.428 ஆம்பியர். நெக்ஸ்ட் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். அதாவது அந்த
வோல்டேஜ் சோர்ஸ் வந்து இங்கே கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இப்போ அந்த I3 கண்டுபிடிங்க. இப்போ I3 கண்டுபிடிச்சாலும் இட் இஸ் 1.428 ஆம்பியர். ஓகேவா? அதாவது எந்த ரெசிஸ்டர் வழியாக நீங்கள் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு, இப்போ இங்கே 2 ohm தானே இருக்குது, அந்த 2 ohm வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு அங்கேயும் அதே மாதிரி தான். அந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லையும் நம்ம வந்து என்ன ரெசிஸ்டர் 1.275. ஓகேவா? அதே தான். ஓகேவா? சிமிலராக இதே மாதிரி எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் யூ கேன் வெரிஃபை ரெசிப்ரோசிட்டி தியரம். தேங்க்யூ. அண்ட் ஏசி சர்க்யூட் பார்த்தீங்கன்னா ஏசி சர்க்யூட் இஸ் ஆல்சோ சிமிலர் டு திஸ் டிசி சர்க்யூட். அதனால் வந்து இதில் வந்து ஏசி சர்க்யூட் வந்து நம்ம வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்ல. நீங்களாக யூ கேன் சால்வ் ப்ராப்ளம் பை ரெஃபரிங் நாகூர்கனி புக் ஆர் எனி ஃபாரின் ஆத்தர் புக். ஓகேவா? ஃபார் ரெசிப்ரோசிட்டி தியரம் ஃபார் ஏசி சர்க்யூட்டுக்கு. ஓகேவா? தேங்க்யூ.